நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Beautiful. Thank you, ma'am. What a singer you are. What a singer. Thank What you, an ma'am. artist. In the Madri artist, really with dynamics, unbelievable dynamics and modulation உங்க வாய்ஸ்ல ரொம்ப அழகா பாடினேம்மா. God Thank you. bless you. ஹாய் அஞ்சனா. Yes, sir. எனக்கு ரொம்ப அதிசயம் என்னன்னா அந்த வாய்ஸ் பேலன்ஸ் தான். நல்லா அந்த பேலன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கு.
த்ரூ அவுட் த சாங் அந்த கன்சிஸ்டண்டாக நீ கொண்டு போயிட்டு இந்த வாய்ஸில் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பியூட்டிஃபுல் இட் இஸ். தேங்க்யூ சார். மெச்சுவர்ட் சிங்கிங் ஐ வுட் சே. ஏன்னா ஒரு 20-year-old girl only can sing like this. I really appreciate you, Anjana. தேங்க்யூ சார். All the best wishes to you. தேங்க்யூ சார். Anjana, I think amount of feeling and depth you had in the song, it's a very soothing, ரொம்ப simple melody, but so touching. நீங்க பாடி அது வந்து இன்னும் கொஞ்சம் இமோஷனலாக ஆக்கிட்டீங்க. பியூட்டிஃபுல், ஜஸ்ட் பியூட்டிஃபுல். உங்க கியூட் இந்த சின்ன அந்த என்ன சொல்றது அந்த போனி டெய்ல் எல்லாம் வச்சு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. யூ சங் பியூட்டிஃபுல்லி, ஸோ பியூட்டிஃபுல்லி. ஆல் தி பெஸ்ட். லட்டு. ஓகே, அண்ட் இன்னைக்கு வந்து நானும் அஞ்சனாவும் வந்து பயங்கரமாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராக்டிஸ் ஒரு தடவை பண்ணிடலாமா? செம்ம கேடிங்க பாருங்களா. செம்ம ப்ராக்டிஸா இருந்துச்சு. ப்ளீஸ் அது பண்ணுங்களேன். பெரியல நீ ஐயோ எனக்கு லைட்டாக பயமா இருக்குது. டக்குன்னு வந்து அவங்க அப்பாவோட வண்டி சாவி எடுத்து அப்படி குத்த வந்தா அப்படி பெஜாரான பார்த்தீங்களா நானே. ஓகே, வெரி குட் லட்டு. அண்ட் இதோட ஒரு சூப்பரான ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ண முடியாது. அண்ட் அப்படியே அந்த ஃப்ளைங் கிஸ்லாம் அவங்க அம்மா அங்கேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்களும் சூப்பராக இருந்தது. நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா பெருமையா இருக்கிறது உங்களுடைய பேரண்ட்ஸ் தான். கேன் வி ஹேவ் அஞ்சனாஸ் பெற்றோர்கள் ஆன் ஸ்டேஜ்? அஞ்சனாவுடைய இந்த குடும்பம் வந்து அகேன் வெரி ஹாப்பி, ஸ்வீட், லவ்விங் ஃபேமிலி. ஒவ்வொரு கட்டத்துமே இவங்களுடைய அன்பு, ஆதரவு எல்லாம் தான் அவங்கள வந்து இன்னைக்கு வளர வச்சிருக்கு. ஸோ இந்த கட்டம் அஞ்சனாக்கு எவ்வளோ முக்கியம்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்கள விட உங்களுக்கு தான் தெரியும் ஹவு மச் இஸ் ரியலி ஒர்க் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாகவே இது வந்து இந்த ஜேர்னி வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில. இந்த வயசில் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஐ மீன் ஃபோக்கஸ் இருக்காது இவளுக்கு. ஐ மீன் ஒரு அரை மணி நேரம் தான் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே நம்ம அந்த பாட்டு ஏற்றியானோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அண்ட் மெனி டைம்ஸ் என்ன வேர் கீழே பாப்போ விளையாடிருப்பாச்சு இவளோட ஏஜ் பசங்க. ஸோ இஃப் யூஆர் டீச்சிங் சம்திங் ஷீல் சே ஐ நீட் டு கோ தேர் அண்ட் ப்ளே அப்படின்னு கீழே போய் விளையாடணும் அப்படின்போ. ஸோ அந்த ஃபோக்கஸ் பயங்கரமாக ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் கொடுப்போம் ஆஃப் ஹர் ப்ரெஷியஸ் டைம். அதுக்குள்ளே பாட்டுக்கிட்டலாம் ஏற்றி அந்த மாதிரி தான் ஒரு ஜேர்னி. பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போடுறது பயங்கர ஃபோக்கஸோட போடுவாள். இட்ஸ் பீன் a real learning journey. She has its limitations. She's not a Rakshita who's so good in Western. She's not a Sukanya who's so good in classical. But she has something about her which really works for her. பிளாட்ஃபார்ம் கிடச்சது வந்து ரியலி ஒரு காட் கிஃப்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு திங் நாங்கள் அட்மிட் பண்ணோம் ஆஸ் அ பேரண்ட். இதுதான் அவளோட ஃபஸ்ட்டு ஒரு ரியாலிட்டி ஷோ. ஸோ ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து கிரெடிட் எடுத்துக்க மாட்டோம் ஆஸ் அ பேரண்ட். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. ஆனால் இங்கே வந்து அவள் வந்து ஒரு ஜேர்னி வந்து அவள் லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற கூட இருந்த ஒரு 30 கண்டஸ்டன்ட். ஏன்னா அவளுக்கு ஃபோக் பாட தெரியாது. ஸோ வந்து ஃபோக் பாடுறச்சே வந்து இனிஷியலாக பார்த்து அம்மா நான் வந்து கௌதமோடலாம் பாட முடியுமாம்மா, அவனை மாதிரிலாம் என்னால் பாட முடியுமாம்மா, அவனுக்கு அந்த ஸ்லாங்லாம் பாட தெரியாது, அந்த ஒரு ஃபோக்குக்கு உண்டான ஒரு இது தெரியாது. ஆனால் இல்லை, நான் கண்டிப்பாக நான் கௌதமோட பாடியே ஆகணும், ஏதாவது ஒரு ஃபன் ரவுண்ட் வந்து ஐ வாண்ட் டு சிங் வித் கௌதம் அப்படின்னு. பட் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் ஷி ஹஸ் பிக்ட் அப். அதுதான் வந்து இவளை வந்து இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆஸ் அ பேரண்ட். ஆடியன்ஸு, எல்லா வியூவர்ஸ் எல்லாருக்குமே திரும்பி நாங்கள் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் 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 ஓட் ஃபார் ஹர். அஞ்சனாவை நீங்கள் இறுதி போட்டிக்கு தேர்ந்தெடுக்க விரும்பினால் உங்கள் மொபைல் போனில் இருந்து SSJ_03 என டைப் செய்து 57827 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்கள். அல்லது www.vijaytv.com/supersingerjunior என்ற இணையதளத்திலும் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம்.
இப்போ இருக்கிற போட்டியாளர்கள்ல தி யங்கெஸ்ட் கண்டெஸ்டன்ட் 4th ஸ்டாண்டர்ட்ல படிச்சுட்டு இருக்கிற குட்டி அஞ்சனா அவங்களுடைய அண்ணா கிட்ட இருந்தும் அவங்களுடைய அக்கா கிட்ட இருந்தும் இந்த போட்டியில நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நாட் ஜஸ்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பட் தே லைக் ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க கிட்ட இருந்தா இவ்வளோ விஷயம் கத்துட்டு இருக்காங்க. வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் தட். உங்களுக்கு நம்மளுடைய லட்டு, நம்மளுடைய தாதா, இந்த குட்டி அஞ்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்கள நீங்க ஃபைனல்ஸ்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப 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 ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய ஓட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்.